ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் சொடக்கு தக்காளி காய்ச்சிருக்கு. இது ஒரு காட்டு செடி போல் தானாக வளரக்கூடியது. ஸோ போன வருஷம் வந்து ரோட்டோரத்தில் இந்த செடி இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் பழங்கள பறிச்சுட்டு வந்து அதோட விதைகள நான் சேகரித்து வச்சுருந்தேன். அதை வச்சு தான் இந்த செடியை உருவாக்கியிருக்கேன். அப்புறம் மயில் கீரை ஃபர்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மஞ்சள் கனகாம்பரம், ஆரஞ்சு கனகாம்பரம், ரெட் டிசம்பர் இது எல்லாமே மழைக்கு அதுவும் சூப்பராக பூத்துட்ருக்கு. கொழுந்து பிரண்டை வந்து சாம்பார், குழம்பு எதுலனாலும் போட்டுக்கலாம். நம்ம ரெகுலராக நம்ம சமையல் உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொழுந்து பிரண்டையை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த சொடக்கு தக்காளி வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். சைல்ட்ஹுட் மெமரிஸ் இது வந்து எங்களுக்கு. உங்கள் யாருக்கெல்லாம் இதை வந்து நீங்கள் சைல்ட்ஹுட்டில் சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் தான் வளர்த்துருக்கேன். ஒரு 6, 7 செடி போல் வந்திருக்கு. கொத்து கொத்தாக காய்ச்சிட்ருக்கு. ஒரு கிளையிலேயே 6, 7 இல்லை 10, 15 அப்படிலாம் இருக்குது. ஒரு செடியிலேயே 100க்கு மேலே காய் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பெல் மாதிரி ஆடுது பாருங்கள். அப்புறம் இதை வந்து நாங்கள் வந்து அப்படியே ராவாக தான் பழமாக அப்படியே சாப்பிடுவோம். ஒரு சிலர் வந்து இதை சமைச்சு சாப்பிடுவோன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் எங்கள் சைல்ட்ஹுட்டில் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்தாலே பறித்து சாப்பிட்ருவோம் அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு வந்து சன்லைட் வந்து மினிமம் ஒரு 6, 7 ஹவர்ஸ் இருக்கணும். சரியாக சன்லைட் இருந்தால் தான் இந்த காய் நல்லா பெருசாக வளர்ந்து வருது. உரங்கள் வந்து நான் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இது வச்சதுக்கப்புறம் அப்பப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால உரங்களே தேவைப்படலை. நான் ஒரு ஜூன், ஜூலை போல் விதை போட்டேன். ஆகஸ்ட்டில் ஒரு மழை பெஞ்சது. அந்த மழைக்கு தான் நல்லா முளைச்சி வந்துருச்சு இந்த விதைகள். உள்ளே வெட்டி பார்த்தோம்னா அப்படியே நல்லா பல்ப்பியாக இருக்கும். அந்த விதைகள் பொடிசாக இருக்குல்ல, அதை தான் நான் சேவ் பண்ணி வச்சு இந்த செடி வளர்த்துருக்கேன். அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து 2 காய்ச்சிருந்தது காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே, அதுலேருந்து பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் ரெட் டிசம்பரும் சூப்பராக பூத்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த சொடக்கு தக்காளி பிடிக்குமா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.